வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க தயாரிப்பு F-35 விமானங்களுக்கு மாற்றாக பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் போர் விமானங்களை வாங்க ஊக்குவிக்கும் பிரான்ஸ் இப்போது அமெரிக்க தயாரிப்பு பேட்ரியோட் வான் பாதுகாப்பு அமைப்புக்கு மாற்றாக பிரான்ஸ் இத்தாலி கூட்டு தயாரிப்பு வான் பாதுகாப்பு அமைப்பை ஊக்குவிக்க தொடங்கியுள்ளது. ஆச்சரியமாக பிரான்சின் இந்த முயற்சி ஐரோப்பிய நாடுகளிடையே எடுபட தொடங்கியுள்ளது. காரணம், அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக இருப்பதும் அவர் பல்வேறு நாடுகள் மீதான வரி விதிப்புகள் மற்றும் இழிவுபடுத்தல்களை செய்வதும் பிரான்சுக்கு இந்த விஷயத்தில் அனுகூலத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல ஐரோப்பிய நாடுகள் டிரம்பின் அடாவடிகள் காரணமாக அமெரிக்க வெறுப்பில் உள்ளன. டிரம்ப் அமெரிக்காவின் எதிரி நாடுகள் மற்றும் நட்பு நாடுகள் என்று பாரபட்சமின்றி அனைத்து நாடுகளையும் வெறுப்பேற்றிக் கொண்டிருக்கிறார். டிரம்பின் போக்கு பாதுகாப்பு உற்பத்தி துறையில் அமெரிக்க மேலாண்மை கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போக செய்ய தொடங்கியுள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியதிலிருந்து பல மாறுதல்கள் நடந்தன. முக்கியமாக மேற்குலகில் அமெரிக்காவின் தலைமையின் கீழ் மேற்குலக நாடுகள் அணி திரண்ட பழைய வியூகம் கலகலத்து போனது. உக்ரைன் மீதான டிரம்பின் கொள்கை மிக தெளிவாக படுதோல்வி அடைந்தது. அதையும் ஐரோப்பிய பாதுகாப்புக்கான அமெரிக்க அர்ப்பணிப்பு குறித்த டிரம்பின் கலவையான கூற்றுக்களை இணைத்து பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் வெற்றிகரமான புதிய வியூகம் ஒன்றை அமைத்தார். ஐரோப்பிய நாடுகளை ஐரோப்பிய தயாரிப்பு ராணுவ சாதனங்களை வாங்க மீண்டும் மீண்டும் அழைப்பு விடுத்தார். அவர் நேரடியாக கூறாவிட்டாலும் அவரது அழைப்பின் அர்த்தம் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க ராணுவ சாதன தயாரிப்பில் சார்ந்திருக்க வேண்டாம், அமெரிக்க ராணுவ சாதனங்களை புறக்கணியுங்கள் என்பதுதான். நாம் எமது ஐரோப்பிய ராணுவ தொழிலுக்கு ஊக்கம் அளிப்போம் என்றும் மேக்ரோன் பிரதேசவாதத்தை முன்வைக்கின்றார். ஐரோப்பாவுடன் டிரம்ப் முரண்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க ராணுவ சாதனங்களின் மிகப்பெரிய வாடிக்கையாளர்கள் ஐரோப்பிய நாடுகள். அதற்கு அடுத்த நிலையில் உள்ள ஜப்பான், தென்கொரியா மற்றும் கனடா மீது டிரம்பின் வரி விதிப்புகள் அந்த நாடுகளுக்கு வெறுப்பை ஏற்படுத்தி உள்ளன. அதற்கு அடுத்த நிலையில் உள்ள இந்தியா மீது டிரம்பின் வரி விதிப்பு எந்த நேரமும் பாயலாம். அதன்பின் இந்தியா ஐரோப்பாவின் பக்கம் சாயலாம். இந்தியா ஏற்கனவே ஐரோப்பாவுடன் நெருக்கமான ராணுவ உறவுகளை கொண்டுள்ளது. அமெரிக்க எதிர்ப்பு இப்படி படிப்படியாக வேலை செய்ய தொடங்குகிறது. இதை புரிந்து கொள்ளும் திறன் டிரம்புக்கு இருக்கிறதோ இல்லையோ தெரியவில்லை. டிரம்பின் நடவடிக்கைகளால் ஐரோப்பா சிறிது சிறிதாக அமெரிக்காவில் இருந்து விலகி போக தொடங்கி உள்ளது. அதுவும் டிரம்ப் சமீபத்தில் அறிவித்த ஐரோப்பிய ஒன்றியம் மீதான வரி விதிப்பு அந்த விலகலை மேலும் துரிதப்படுத்தி உள்ளது. பல மேற்கத்திய நாடுகள் தங்கள் F-35 விமான ஆர்டர்களை மறுபரிசீலனை செய்ய தொடங்கி உள்ளன. இதற்கு நாம் ஐரோப்பிய நாடுகள் என்று குறிப்பிடாமல் மேற்கத்திய நாடுகள் என்று குறிப்பிட காரணம், F-35 விமான ஆர்டர்களை மறுபரிசீலனை செய்ய தொடங்கிய நாடுகளில் ஒன்று அமெரிக்காவின் அண்டை நாடான கனடா. F-35 விமான ஆர்டர்களை மறுபரிசீலனை செய்யும் நாடுகளுக்கு பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் போர் விமானங்களை பரிந்துரைத்த பின்னர் பிரான்ஸ் இப்போது மேற்கு நாடுகளின் வான் பாதுகாப்பு சாதனத்தில் ஏகபோகம் அனுபவிக்கும் பேட்ரியோட் வான் பாதுகாப்பு சாதனங்களுக்கு ஒரு சரியான மாற்றீடாக SAMP-T வான் பாதுகாப்பு சாதன அமைப்பை முன்னிறுத்துகின்றது. இது சரியானபடி வேலை செய்தால் அமெரிக்காவில் பில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள சாத்தியமான ஒப்பந்தங்கள் ஆபத்தில் உள்ளன. உக்ரைன் போரும் ஒவ்வொரு இரவும் உக்ரைன் நகரங்களில் நூற்றுக்கணக்கான ஆளற்ற விமானம் மற்றும் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலும் வலுவான வான் பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கியத்துவத்தை மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளன. கடந்த மாதம் ஐரோப்பாவில் உள்ள நேட்டோ உறுப்பு நாடுகள் தங்கள் பாதுகாப்பு செலவினங்களை தற்போதைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.5% அதிகரிக்க உறுதியளித்துள்ளன. இதற்கு அழுத்தம் கொடுத்தவர் டிரம்ப். என்ன காரணம்? அந்த அதிகரிப்பு அமெரிக்க ராணுவ சாதனங்களை வாங்குவதற்காக பணம் அமெரிக்காவுக்கு போய் சேரும். நேட்டோ நாடுகளில் அமெரிக்காவையும் கனடாவையும் தவிர மீதி அனைத்து 29 நாடுகளும் ஐரோப்பிய நாடுகள். டிரம்பின் அட்டகாசத்தால் கனடாவும் அமெரிக்க வெறுப்பில் உள்ளது. இந்த சூழ்நிலையை டிரம்ப் எதிர்பார்க்கும் நேட்டோ ஆயுத விற்பனை பணவரவை அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவின் பக்கமாக திருப்பி விடலாம். நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு செலவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2% 3.5% அதிகரித்திருப்பது வருடாந்திர பாதுகாப்பு செலவினத்தில் கூடுதலாக 330 பில்லியன் அளவில் எக்கச்சக்க பணம். இந்த அதிகரித்த பாதுகாப்பு பட்ஜெட்டில் ஒரு மிகப்பெரிய பகுதி புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்குவதற்கு செல்லும். அதை அடைவதற்கே டிரம்ப் காத்திருக்கிறார். அதற்கு குறுக்கே வந்துள்ளார் மேக்ரோன். டென்மார்க் முதல் பெல்ஜியம் வரை, போர்ச்சுகல் முதல் பிரிட்டன் வரை பல ஐரோப்பிய நாடுகள் இந்த ஆண்டு தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் SAMP-T வான் பாதுகாப்பு சாதனங்களை முழுமையாக ஐரோப்பிய வான் பாதுகாப்பு அமைப்பாக மாற்றாமல் ஏற்கனவே ஐரோப்பாவில் உள்ள பேட்ரியோட்களுடன் இணைந்து செயல்பட வைப்பதன் மூலம் குறைந்தபட்சம் சில ஆர்டர்களை பெறுவதை மேக்ரோன் உறுதியாக உள்ளார். மார்ச் மாத தொடக்கத்தில் ஒரு நேர்காணலில் மேக்ரோன் பேட்ரியோட்டை வாங்கும் ஐரோப்பிய நாடுகள் புதிய தலைமுறை பிரெஞ்சு இட்டாலியன் SAMP-T வாங்க வேண்டும் என்று கூறினார். F-35 வாங்கும் ஐரோப்பிய நாடுகள் ரஃபால் விமானத்தையும் வாங்க வேண்டும். ஐரோப்பிய உற்பத்தி விகிதத்தை அதிகரிப்பதற்கான வழி அதுதான் என்றார்.
மே மாதம் ஜெர்மனிக்கு 3 நாள் பயணத்தின் ஒரு பகுதியாக டிரெஸ்டனில் ஒரு உரையின் போதும் மேக்ரோன் ஐரோப்பிய தயாரிப்புகளை வாங்குவதற்கான தனது அழைப்புகளை மீண்டும் தெரிவித்தார். இந்த இரு வான் பாதுகாப்பு சாதனங்களையும் ஒப்பிட முடியுமா? சமீப கால பாரிஸ் விமான கண்காட்சியின் போது சாம்ப்டி வான் பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கிய யூரோசாமின் ராணுவ ஆலோசகரான எரிக் டபாஜி அதன் புதிய ரேடார் ஒவ்வொரு வினாடிக்கும் ஒரு முறை சுழன்று வானத்தில் 350 கிலோமீட்டருக்கு மேல் பார்ப்பதை சுட்டி காட்டினார். பேட்ரியோட்டால் அதை செய்ய முடியாது. மேலும் சாம்ப்டி ஒவ்வொரு வினாடியும் 360 டிகிரி கவரேஜை வழங்குகிறது. பேட்ரியோட்டுக்கு இது போன்ற எதுவும் இல்லை என்று எரிக் டபாஜி கூறியதாக அமெரிக்காவின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை மேற்கோள் காட்டியது. இந்த அமைப்பு 360 டிகிரி பாதுகாப்பை வழங்குகிறது. 350 கிலோமீட்டர் வரையிலான இலக்குகளை கண்டறிய முடியும் என்பதுடன் சாம்ப்டி 600 கிலோமீட்டருக்கு மேல் அப்பால் புறப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கண்டறிந்து இடைமறிக்கின்றது. சாம்ப்டி அமைப்பில் ஏவுவதற்கு தயாராக 48 ஆஸ்டர் ஏவுகணைகள், ஒரு பல்துறை ரேடார் மற்றும் ஒவ்வொன்றும் 8 ஏவுகணைகளை சுமந்து செல்லும் திறன் கொண்ட 6 ஏவுகணை அறைகள், அதாவது மிசைல் சேம்பர்கள் உள்ளன. அதன் சிறிய மற்றும் மொபைல் வடிவமைப்பு காரணமாக இந்த அமைப்பு சாம்ப்டி இடத்திற்கும் நகர்த்தப்படக்கூடியது. பேட்ரியோட்டுடன் ஒப்பிடும் போது இது மிகவும் விலை குறைந்ததாகவும் சிறியதாகவும் உள்ளது. மறுபுறம் பேட்ரியோட் நீண்டகால பயன்பாட்டு வரலாற்றை வைத்திருக்கிறது. அந்த சாதனம் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் விமானங்களுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. ஆனால் அதன் தற்போதைய வடிவமைப்பு 360 டிகிரி ரேடார் கவரேஜை மட்டுமே வைத்திருக்கிறது. பேட்ரியோட் PAC-3 MSC இடைமறிப்பு ஏவுகணைகளை ஏவுகிறது. அவை பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கு எதிராக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் PAC-3 MSC ஐரோப்பிய ஆஸ்டர் 30ஐ விட குறைவான பல்துறை திறன் கொண்டவை என்கிறார் எரிக் டபாஜி. PAC-3 MSCயின் அளவில் பெரிய உருவம் மற்றும் மிகவும் சிக்கலான அமைப்பு காரணமாக சாம்ப்டி NGயை விட ஒப்பீட்டளவில் குறைவான மொபைல், அதாவது நடமாடும் திறன் கொண்டது. PAC-3 MSC ஏவுகணையை இயக்க அதிக மனித வளம் தேவை. இருப்பினும் அது பல்வேறு மோதல்களில் நிரூபிக்கப்பட்ட சாதனை பதிவை வைத்திருக்கிறது. MBDA மற்றும் டாலிஸ் நிறுவனங்களுடன் 50-50 கூட்டு முயற்சியான யூரோசாம் நிறுவனம் தமது தயாரிப்பான புதிய மேம்படுத்தப்பட்ட சாம்ப்டி பேட்ரியோட்டை விட பல அம்சங்களை வைத்திருக்கிறது என்று கூறுகிறது. இது அம்சங்களில் சுற்றியுள்ள இலக்குகளை கண்டறிய 360 டிகிரி பாதுகாப்புடன் கூடிய புதிய ரேடார் மற்றும் சாய்ந்த நிலையில் இல்லாமல் செங்குத்தாக உயரும் கானிஸ்டர்கள் ஆகியவை அடங்குகின்றன. இந்த திறன்கள் அனைத்து திசைகளிலும் ஏவுகணைகளை ஏவ உதவுகிறது. மேலும் சாம்ப்டி அமைப்பை இயக்க 15 பேர் போதும் என்றும் அமெரிக்க ராணுவம் தற்போது ஒரு பேட்ரியோட் பேட்டரிக்கு 90 துருப்புக்களை பயன்படுத்துகிறது என்றும் டபாஜி கூறினார். சுருக்கமாக சாம்ப்டி NG அதிக இயக்கம், மாறுபட்ட அச்சுறுத்தல், கையாளுதல் மற்றும் குறைந்த செலவு ஆகியவற்றை கொண்டுள்ளது. மறுபுறம் பேட்ரியோட் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு, நிரூபிக்கப்பட்ட நம்பகத்தன்மை மற்றும் உலகளாவிய ஒருங்கிணைப்பில் சிறந்து விளங்குகின்றது. இருப்பினும் பேட்ரியோட் அமைப்புகள் ஐரோப்பிய AD சந்தையில் கிட்டத்தட்ட ஏகபோகத்தை அனுபவிக்கின்றது. அசல் சாம்ப்டி இந்த AD அமைப்பை உற்பத்தி செய்யும் நாடுகளான பிரான்ஸ் மற்றும் இத்தாலிக்கு மட்டுமே விற்கப்பட்டுள்ளது. ஒரு மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பு சிங்கப்பூருக்கு விற்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு சேவையில் நுழைந்ததிலிருந்து சாம்ப்டி 18 முழு ஆர்டர்களையும் திட்டமிட்டபடி கொடுத்துள்ளது. சாம்ப்டியின் 2 பேட்டரிகள் உக்ரைனுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளன. இந்த வார தொடக்கத்தில் உக்ரைன் நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் ஒலேனா கொன்டான்டியூக் இந்த அக்டோபரில் உக்ரைன் அதன் ஐரோப்பிய சாம்ப்டி வான் பாதுகாப்பு அமைப்பின் 3வது பேட்டரியை பெறும் என்று அறிவித்தார். இதற்கு நேர்மாறாக அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பேட்ரியோட் 19 நாடுகளில் இருந்து 240க்கும் மேற்பட்ட ஆர்டர்களை பெற்றுள்ளது. ஜெர்மனி, நெதர்லாந்து, கிரீஸ், ஸ்பெயின், ஸ்வீடன், போலந்து, ரொமேனியா மற்றும் சுவிட்சர்லாந்து உட்பட பல ஐரோப்பிய நாடுகளும் பேட்ரியோட் AD அமைப்பை பயன்படுத்துகின்றன. உக்ரைனிலும் பேட்ரியோட் நற்பெயர் வலுப்பெற்றுள்ளது. அங்கு அவர்கள் ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கூட பேட்ரியோட்டை வைத்து முறியடித்துள்ளனர். இருப்பினும் சமீப கால மாதங்களில் மிகவும் சவாலான சில ரஷ்ய ஏவுகணைகள் பேட்ரியோட்ஸின் ரேடார்களில் இருந்து தவிர்க்க முடிந்தது. அமெரிக்க பாதுகாப்பு தயாரிப்புகளுக்கு, குறிப்பாக போர் ஜெட் விமானங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு AD அமைப்புகளின் துறையில் ஐரோப்பா ஒரு லாபகரமான சந்தை. சிப்ரி 2025 அறிக்கையின்படி அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்றுமதியாளராக அதிக வித்தியாசத்தில் உள்ளது. உலகின் பாதுகாப்பு ஏற்றுமதி தேவைகளில் 43% அமெரிக்கா வழங்குகின்றது. 9.6% பங்கை கொண்டு பிரான்ஸ் 2வது இடத்தில் உள்ளது. ஐரோப்பிய பாதுகாப்பு தயாரிப்புகளின் தன்னம்பிக்கை என்ற சொல்லாடல் இருந்த போதிலும் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகளின் இறக்குமதிகளை குறைத்ததற்கான எந்த ஒரு கணிசமான ஆதாரத்தையும் அது காணவில்லை என்று அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனம் நம்பிக்கை வைத்திருக்கிறது. இருப்பினும் டிரம்பின் அடாவடி நடவடிக்கைகளால் ஐரோப்பாவுக்கு ஏற்பட்டுள்ள வெறுப்பு பிரான்சுக்கு ஒரு மிகப்பெரிய அனுகூலம். பிரெஞ்சு இத்தாலிய சாம்ப்டி AD அமைப்பு எந்த அளவுக்கு அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட பேட்ரியோட் அமைப்பை சவால் செய்ய முடியும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.